ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தான். இதை வச்சு நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு கிளியராக ஒரு சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கணும், இல்லை வந்து ஃபேஸ் எப்போதும் ஒரு டல்லாக இருக்குது, ஆயிலியாக இருக்குது, இல்லை ஒரு ஒரு இதே இல்லை, ஒரு பளிச்சுனே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் போடலாம். இந்த ஃபேஸ் பேக்கு நான் வந்து நேச்சுரலாக எப்படி போடுறதுன்னு ஒவ்வொரு ஃபேஸ் பேக்காக என்னோடய வீட்டில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு எது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குதோ அதை வந்து நான் கூகுளில் சர்ச் பார்ப்பேன். இது நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குமா, ஏதாவது ப்ராப்ளம் வருமானு சர்ச் பண்ணிவிட்டு தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிடுவேன். பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். எனக்கு ஏதாவது தலைவலியோ இரிட்டேஷனோ இச்சிங்கோ ஏதாவது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு எதுவும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கதை எடுத்து நான் ஃபேஸ் பேக்காக போட்டுப்பேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேஸ் பேக்கு. நான் வந்து இதை நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்பப்பெல்லாம் இந்த ஃப்ரூட் இந்த சீசன் டைமில் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனால் என்னோடய ஃபேஸ் வந்து ஒரு க்ளோவாக ஒரு ஷைனியாக வர்றதை நான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வைக்க வேண்டாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஃப்ரூட் எடுத்துகிட்டா போதும். அதாவது சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா பழத்தோட பேரும் மறந்துருச்சு. ஆனால் பழத்தை பார்க்குறப்ப வாங்கி சாப்பிட்றவங்க தான். இந்த பழம்லாம் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டோம். ஆப்பிள், ஆரஞ்சு இதில் தான் நம்ம போவோமே தவிர இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி யாருமே சாப்பிட்றதில்ல. அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. எக்கோட யோக்கில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட்டு. அதனால் நீங்கள் வந்து இந்த பழம் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே எடுத்துக்கிட்டோன்னா, இன்டேக்காக எடுத்துக்கிட்டோன்னா அது இன்னமுமே நல்லது. ப்ரோட்டீன் கண்டென்ட் இதில் நிறைய இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த பழத்தோட பல்ப் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். இது 3 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸை நீங்கள் தூக்கி போடாமல் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக ரெடி பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இப்போது நிறைய பேருக்கு முட்டை வந்து ஃபேஸில் போடும்போது பிடிக்காது, அதோடய ஸ்மெல்லு பிடிக்காது, அதோட யோக்கோட ஸ்மெல்லு பிடிக்காது. சில குழந்தைங்க முட்டை சாப்பிடவே மாட்டாங்க. எதுவுமே எக்கோட ஸ்மெல்லே பிடிக்காது. ஆனால் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், நம்மளோட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க, முட்டையில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் இந்த பழத்துலேயும் இருக்குது. நீங்கள் எல்லோரும் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பழம் நிறைய கொடுங்க. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. இனி வந்து உங்களுக்கே தெரியும் ஃப்ரூட்ஸில் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு. வேணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். நான் அப்படி தான் சர்ச் பண்ணுவேன். நான் எந்த ஃப்ரூட் வாங்கினாலும் அதை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சர்ச் பண்ணிவிட்டு இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமானு பார்த்துட்டு தான் நான் அப்ளை பண்ணுவேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்தேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுவே நமக்கு போதுமானது. நிறைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மார்னிங் ஒரு ஃபேஸ் பேக்கும் நைட் ஒரு ஃபேஸ் பேக்கும் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபேஸ் பேக் தான் ட்ரை பண்ணுவேன். ஒரு டைம் தான் ட்ரை பண்ணுவேன், ஏன்னா எனக்கு டைம் இல்லாததுனால. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இதில் ரைஸ் ஃப்ளோரும் கஸ்தூரி மஞ்சள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எந்த இன்க்ரீடியன்ட்டும் ஆட் பண்ணலை. இதனால் நம்மளோட ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ்லாம் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும். கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸுக்கு நல்லது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சீத்தாப்பழம் வந்து இப்போ தான் எல்லோரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் யாருமே சொல்லி நான் பார்த்ததே கிடையாது.
நான் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஃபேஸுக்கு ரொம்ப நல்லதாக இருந்தால் நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு 1-2-3 வீக்ஸ் கழித்து தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேனே. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நிஜமாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து அதை ஃபஸ்ட்டு எனக்கு போட முடியுமான்னு நான் சர்ச் பண்ணிவிட்டு தான் நானே அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இந்த சீதாப்பழத்தில் வந்து நார்மலாகவே அந்த ஸ்க்ரப்பிங் அந்த ஒரு கொரகொரப்பு இருக்கும். மற்ற எந்த இதுலேயும் பழத்துலேயும் இருக்காது. இந்த கொரகொரப்பு வந்து நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங்காக இருக்கும்போது சீக்கிரம் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். பேட்சாக இருக்கும் நம்ம ஃபேஸில். என்னோடய ஃபேஸ்லேயும் அப்படி தான் இருந்தது. நான் ஃபோட்டோ கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அப்படி தான் இருந்தது. என்னோடய லிப்ஸ்கிட்டலாம் ரொம்பவே பிளாக்காக இருந்தது. நான் அந்த மாதிரி டைமில் ஒன்றா ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபேஸ் ரெடியூஸ் ஆகி தான் வந்ததே தவிர க்ளீன் ஆகலை. ரெடியூஸ் ஆகி தான் இப்போ இல்லாமல் ஃப்ளாலெஸ்ஸாக ஆணுச்சு. பாருங்கள், வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலுமே மாய்ஸ்சரைசர் இல்லை சன்ஸ்க்ரீன் ஏதாவது யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ண போகிறேன். நைட்டாக இருந்தாலும் டேவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். நான் இப்போ வெளியில் போகிறதுனால ரோஸ் வாட்டர் டோனராக யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லவே இல்லை, ப்ராமிஸ். நான் வந்து டோனருக்கு கூட நான் கடையில் வேறு எதுவும் வாங்காமல், வேறு எதுவும் டோனரும் வாங்காமல் நான் வந்து ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து எந்த மாய்ஸ்சரைசரும் எந்த பிராண்டோட மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணாமல் அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு சன்ஸ்க்ரீன், நான் யூஸ் பண்ணுற ஒரே க்ரீமை சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் கடையிலேருந்து வாங்கி அந்த க்ரீம் இந்த க்ரீம் எதுவும் வாங்கலை. அலோவேரா ஜெல் இடையில யூஸ் பண்ணுவேன். நைட்டு விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுவேன். நாள்பமராதி ஆயில் யூஸ் பண்ணுவேன். குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு என்னோடய கைக்கு அந்த டைமில் என்ன கிடைக்குதோ அந்த க்ரீமோ ஆயிலோ எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். க்ரீமு வந்து கடையில் நான் எந்த க்ரீமும் வாங்குறதே இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பயம். ஏதாவது இன்றைக்கி வந்து ஃபேஸ் நல்லானாலும் ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது. சன்ஸ்க்ரீனையும் நான் பயந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கம்பல்சரி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுனால நான் வந்து யூஸ் பண்ணுறேன். மற்றபடி எந்த க்ரீம் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் என்னோடய வீடியோஸில் நான் யூஸ் பண்ணுறது நேச்சுரலாக எப்படி ஸ்கின்னை வந்து க்ளோவாக கொண்டு வருது அப்படின்னு நான் ட்ரை பண்ணதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஸ்கின்னு வந்து சரியாகி யங்காகி சூப்பராக நேச்சுரலாக அவங்களும் கலராகி வரட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாட்டா, பை பை, see you.